கோல்டு ரேட் ஏறும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம மைண்டில் இருந்தது. ஆனால் பார்த்தா சில்வர் ரேட்டு கடகடன்னு ஏறுது. என்ன காரணம் சார்? மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இ சில்வர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ராக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அது 1,88,000 இது 2,07,000 2,80,000. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிமாண்டு அதிகமாக இருக்குது. அவங்க ஒரு எஃபெக்டிவான ரீசைக்கிள், ஒருவேளை இப்போ இந்த விலை ஏற ஏற நீ ரீசைக்கிளிங் அதிகமாகும். ஸோ மேஜராக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை கேப், இதுதான் மெயின் ரீசன். ஆனால் இன்னும் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சில்வர் வாங்க ஆரம்பிக்கல. இந்தியா சைனா மேஜர் பையர்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். ஏன் ஆர்பிஐ அவ்வளோ வாங்கி கூச்சிட்டே இருக்காங்க சார்? வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ கோல்டு சில்வரோட ரேட்டு தான் பெரிய டாப்பிக்காக இருக்குங்க சார். ஃபெட்டு வந்து ரேட்டை குறைச்சிட்டாங்க. கோல்டு ரேட் ஏறும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம மைண்டில் இருந்தது. ஆனால் பார்த்தா சில்வர் ரேட்டு கடகடன்னு ஏறுது. என்ன காரணம் சார்? சில்வர்னுடைய காரணம் அதாவது ஒரு 2-3 ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்து ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து சில்வர் வந்து இறக்குமதி நிறைய பண்ணுறோம். அதாவது கோல்டு வந்து 100% இறக்குமதி, சில்வர் வந்து ஒரு போர்ஷன், ஒரு மேஜர் போர்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவில் சில்வர் உற்பத்தியும் இருக்குது. ஜிங்க் மைனு, காப்பர் மைன்ஸு, அதில் எல்லாம் பை ப்ராடக்டாக சில்வர் கிடைக்குது. சில்வருக்குன்னு தனியாக மைன்ஸ் கிடையாது. வேறு காப்பர், ஜிங்க்கு, அலுமினியம் அதனுடைய பை ப்ராடக்ட் தான் வந்து சில்வர். ஸோ அப்படிங்கிறதுல வந்து அந்த சில்வரை நீங்கள் ரேம்ப் அப் பண்ணணும், ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணணும்னா நீங்கள் ஜிங்க் மைனு, கோல்டு, இது காப்பர் மைனு, அலுமினியம் மைனு எல்லாம். ஸோ அது வந்து உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இட் வில் டேக் டைம், இட்ஸ் ஓன் டைம் ஜென்ரலாக. அது ஒன்று. நம்ம ருப்பி டிப்ரிஷியேட் ஆனது செகண்ட் ரீசன். அது 3%, 5%, 7% எந்த அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு வெள்ளி விலையும் ஏறும். தேர்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லையும் ஏறி இருக்கு. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஃபிசிக்கல் சப்ளை ஆஃப் சில்வர். ஃபிசிக்கல் சப்ளை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கையில் வந்து நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இ சில்வர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ராக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அது 1,88,000 இது 2,07,000 2,09,000 இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிமாண்டு அதிகமாக இருக்குது. அந்த ஃபிசிக்கல் டிமாண்டை எனஃபாக சப்ளை பண்ண முடியல. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, சோலார் பேனல்ஸு இதெல்லாம் எப்போவும் இருந்தது தான். பட் அது வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ கன்சப்ஷன் ஜாஸ்தி. அது இதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டு வந்து கிட்டத்தட்ட 100% ரீசைக்கிள் ஆகிடும். பட் சில்வரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீசைக்கிள் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அது சின்னமாக வந்து உங்களுக்கு சர்க்யூட் போர்டில் வைக்கிறாங்க, சோலார் பேனலில் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸில் வைக்கிறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். இது போய் டிஸ்கார்ட் ஆகுறது வந்து ப்ராப்பராக ரீசைக்கிள் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம ஒரு 50% ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ரீசைக்கிள் சில்வர் ஆகுதுன்னா, நம்ம பாத்திரம் பண்ணால் அதெல்லாம் வச்சுருந்தோம்னா ரீசைக்கிள் பண்ணலாம். பட் மீதி இந்த இதில் போகிறது பூரா வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. ப்ராப்பர் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி போகிறது எதுவுமே ரீசைக்கிள் பண்ண முடியாது. மேஜராக இல்லை, பண்ணுவாங்க. பட் இட் இஸ் நாட் ஒரு எஃபெக்டிவான ரீசைக்கிள். ஒருவேளை இப்போ இந்த விலை ஏற ஏற நீ ரீசைக்கிளிங் அதிகமாகும். ஏன்னா தட் ஆல்சோ பிளேஸ் அ ஃபேக்டர். விலை ஏற ஏற ரீசைக்கிளிங்லேயும் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு சில்வர் டிமாண்ட் அதிகமாக இங்கே சப்ளை அதிகமாகணும், மைன்ஸ் அதிகமாகிக்கிட்டே வரும். ஸோ மேஜராக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை கேப், இதுதான் மெயின் ரீசனு. ஏன்னா இன்னும் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சில்வரை வாங்க ஆரம்பிக்கலை. அன்லைக் கோல்டு வந்து இதுக்கு உல்ட்டா அப்படியே கம்ப்ளீட்டாக மேஜர் விலை ஏற ஏற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. சில்வருக்கு இன்னொரு ப்ரைஸு காரணம் விலை ஏறுதேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் அதிகரிக்குது. சில்வர் வாங்குறேன். இப்போ சில்வரும் கோல்டு மட்டும் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலம் 1,00,000 கோடிக்கு மேலே அசட்ஸ். ஸோ லாஸ்ட் 1 இயரில் கொஞ்ச நாளாகவே. ஸோ இப்போ அந்த அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் ஆஃப் நவ் மோர் தேன் 1 lakh crore. ஸோ அப்படிங்கிற அதனுடைய டிமாண்ட் எவ்வளோ இதுன்னு பார்த்துக்கோங்க ஜென்ரலாக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் அதிகரிக்குது. ஸோ அதனால் இப்போ கோல்டில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டிமாண்டு, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. இந்தியா, சைனா, டர்க்கி, கத்தார்,
பல நாடுகள், சவுதி அரேபியா எல்லாருமே வந்து வாங்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமாண்ட் அங்கே அதிகரிக்குது. அதுதான் மெயின் டிரைவர் ஆஃப் கோல்டு ப்ரைஸஸ். இப்போ அவங்க வாங்குறத ஒருவேளை நிப்பாட்டினாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் விழுகும். பட் அவங்க இப்போதைக்கு நிப்பாட்டுவாங்களான்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. சார் 2026 இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. இன்னும் ஒரு 20 நாள்ல அப்படின்றப்ப, அடுத்த வருஷம் கோல்டு ரேட் எப்படி இருக்கும் சார்? இந்த வருஷம் பெரிய ரேலி இருந்தது. 2024க்கு அப்புறமே கோல்டு பயங்கரமா ஏற ஆரம்பிச்சது. 26லயும் இந்த ஏற்றம் தொடருமாங்க சார்? எப்படி இருக்கும்? அதாவது உண்மையை சொல்லப்போனா இது வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொஷின். யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன சொல்லலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இஃப் தே கண்டினியூ பையிங் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கோல்டு ப்ரைஸ் ஏறும். அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும், ட்ரம்ப் இஷ்யூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ட்ரேட் வார் அது இது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து எங்கேயுமே எதையுமே ஸ்டெபிலைஸ் பண்ண விடாமல் என்ன பாலிசி நாளைக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்புறம் ஃபெடரல் அங்கே யூஎஸில் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ண கோல்டு அட்ராக்டிவ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸு. அது தவிர இப்போ ரிலேஷன்ஷிப் வித் சைனா, ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. ஏன்னா அந்த மேஜர் கோல்டு ரேலிக்கு மெயின் ரீசனே உக்ரைன் ரஷ்யா வார் தான். அதில் வந்து ரஷ்யாவுடைய பணத்தை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான வட்டியை வந்து உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை வச்சு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமெரிக்கா மேலே இருக்க ட்ரஸ்ட்டை இழந்துட்டாங்க. டாலர் பீயிங் ரிசர்வ் கரன்சி, இப்போ டாலரை நான் ஃபுல்லாக வச்சுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு போர்ஷன் இப்போ ஈவன் ரிசர்வ் பேங்க் ஈவன் இந்த ஹை ரேட்டில் ரிசர்வ் பேங்க் வாங்குறாங்க. ஸோ அது எவ்ரி குவார்ட்டர் வெளியிடுறாங்க எவ்வளோ வாங்கணும்னு சொல்லி. டென்ஸ் கணக்காக இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் சரி சைனாவும் சரி. இந்தியா சைனா மேஜர் பையர்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். ஏன் ஆர்பிஐ அவ்வளோ வாங்கி கூச்சிட்டே இருக்காங்க சார்? சில அவங்க வச்சிருக்கிறது 700 பில்லியன் டாலர். அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 15-20% கோல்டாக மாற்றிடணும். ஏன்னா டாலரை நம்ப முடியாது. ப்ளஸ் இதுக்கு வந்து இப்போ யூரோ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியாக வந்துச்சுன்னா தென் இந்த கோல்டு ப்ரைஸ் ஏறுறது கூட குறையலாம். ஐ மீன் ஏறாமல் இருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் என்ன லிட்டில் டைம் ஃபார் அவேன்னு வச்சுங்களேன். அது அல்லது எல்லா நாடுகளுமே தங்களுடைய கரன்சியில் அவங்க டீல் பண்ணிக்கிறது. அப்படி இருந்தாலும் இப்போ ரஷ்யா இந்தியாவெலாம் ரூபிளில் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா நாடுகளும் பண்ண டாலரை அதே டாலரை ரிசர்வ் கரன்சியை தூக்குனீங்கன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு ட்ரம்ப் அதுக்கும் தயாராக பண்ணுறாரு. ஸோ இதனால இதெல்லாம் மல்டிபிள் ரீசன்ஸு. பட் இன் ஜென்ரல் இப்போதைக்கு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குற வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் ஏறும். சார் அதே மாதிரி வந்து ருப்பி டாலர் வேல்யூவும் வந்து கடந்த 10 வருஷமாக டாலருக்கு ஈக்குவலான ருப்பி வேல்யூ டவுனில் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 90 ருபீஸ் வந்துருச்சு. இப்போ டாலர் இன் ஃபியூச்சரும் ஏறுமான்னு தெரியல, இறங்குறதுக்கான சாத்தியம் தான் இருக்குன்றாங்க. பட் ருப்பி வேல்யூ டவுன் ஆக கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குமாங்க சார்? என்ன ஆகும்? டெஃபினட்டாக. ஏன்னா ருப்பி வந்து அது இறங்கத்தான் செய்யும். அதை இந்த தடவை கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரெண்ட்னு வச்சுங்க. கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணியிருக்காங்க இறங்கட்டும்னு சொல்லி. அவங்க இன்டர்வியூன் பண்ணலை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர்வியூன் பண்ணலை. ஏன்னா இது ருப்பி டிப்ரிஷியேட் ஆனால் தான் எக்ஸ்போர்ட்டருக்கு ப்ராஃபிட். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து 25+25 50% டேக்ஸ் போட்டோம். அதை எந்தெந்த வகையில் காம்பன்சேட் பண்ண முடியும்? நம்ம ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணுறது மூலம். அது இவங்களா போய் பண்ணலை, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது ஆகுறத நான் இன்டர்வியூன் பண்ணல. என்னுடைய எக்ஸ்போர்ட்டருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு உள்நாட்டு ஏற்றுமதிகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி விட்டுருக்காங்க. பட் ஆவரேஜ் ஒரு 4%, 3 to 4% அந்த ரேஞ்சில் வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இன் ஜென்ரல் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும். அமெரிக்கன் கரன்சிக்கு அமெரிக்காவுக்கு லோவாக இருக்கும். ஆல் தோஸ் திங்ஸ். ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் குறையுதுன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கன் டாலருக்கும் இந்தியன் ருப்பிக்கும் டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.5% தான். ஒரு காலத்தில் 6-7% இருந்துச்சு. ஸோ இது கேப்பு ஷார்டன் ஆக அது எங்கே பாதிக்கும்னா ருப்பி கரன்சி டிப்ரிசியேஷனில் இன்டைரக்டாக காமிக்கும். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ருப்பி டு கோ டவுன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ரீசன்ஸ் ஜென்ரலாக. சார் இப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ 2026 ஏன்னா கோல்டும் ஏறுது சில்வரும் ஏறுது அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் எது வாங்கலாங்க சார்? இல்லை, சில்வர் வந்து கொஞ்சம் வாலட்டைல் அசட்டு. ஏறுறதும் வேகமாக ஏறும், இறங்குறதும் வேகமாக இறங்கும். கோல்டு வந்து ஈக்குவலன்ட் டு கரன்சி. இட்ஸ் அ ஸ்டேபிள் அசட்டு. கவர்மெண்ட்ஸே ஓன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க கோல்டுலையும், கொஞ்சம் அக்ரெஷன் இருக்கவங்க சில்வர்லையும் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே இது ஒரு பிரச்சனை, சரியா? கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு.
ஸோ இந்த கன்ஃபியூஷனை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கோல்டு சில்வர் ஃபண்டுன்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ரெண்டு சேர்ந்தாப்புல. ஸோ எந்த டயத்தில் கோல்டுக்கு நான் அதிக அலோகேஷன் கொடுக்கணும், எந்த டயத்தில் சில்வர் அலோகேஷன் கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இன்வெஸ்டர் வந்து பணத்தை கொடுத்தா போதும். ஸோ அது மாதிரி ஃபண்டுகளில் கூட நம்ம கன்ஃபியூஷன் இருக்கையில் கோல்டு சில்வர் ஃபண்டில் போட்டு போயிடலாம். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ.